நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் பிரியன் சார். வணக்கம் சார். எப்படி பாக்குறீங்க சார் இன்னைக்கு இன்றைய நிகழ்வை? இல்ல அதாவது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் இப்போ இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காரு, பாத்துக்கலான்ற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருக்காரு. அதாவது இது இபிஎஸ்க்கு எதிராக ஒரு அணி திரளல் தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அதாவது ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ், இழக்கப்பட்டவர்கள் மீண்டும் சேர்ந்தால் தன் பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று நினைக்கிற இபிஎஸ், அவருக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் அல்லது கட்சியை அவரிடம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஓபிஎஸ் தினகரன். ஸோ இவர்களுடன் செங்கோட்டையன் சேர்ந்திருப்பது என்பது நிச்சயமாக ஓபிஎஸ்க்கு எதிரான ஒரு அணி திரளல். ஸோ அந்த அணி எப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்ள போகிறது என்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இதுக்கு நடுவில் இபிஎஸோட கூட்டணி வைத்திருக்கிற பாஜக இதுக்குள்ள நடுவில் பூந்து ஏதாவது குழப்பத்தை விளைவிப்பார்களா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைந்து தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் இணைந்து இபிஎஸ்க்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது தங்களுடைய தேர்தல் வெற்றிகள் பாதிக்கப்படுமோன்னு பாஜக பதறுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதனால பாஜக இடையில பூந்து தினகரனையோ ஓபிஎஸ்சியோ கொஞ்சம் அதை அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்குவாங்களான்றதையும் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமா தெரியுது, இபிஎஸ்சிக்கு எதிராக தேர்தலில் அவருக்கு எதிராக எந்த கூட்டணி பலமாக இருக்கிறதோ அந்த கூட்டணியில தினகரன் அண்ட் ஓபிஎஸ் இணைந்து செயல்பட்டு இபிஎஸ் வீழ்த்தறதுக்கான நடவடிக்கைகள்ல அவங்க இறங்குவாங்கன்னு தெரியுது. அது தேர்தல் வரையும் இந்த நடவடிக்கைகளில் உறுதியாக இருப்பாங்களா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவரும் இந்த இவங்களோட சேர்ந்திருக்கிறது என்பது இனிமேல் செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவுக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவர் ஏற்கனவே கட்சியில தனிமைப்படுத்தப்பட்டிருக்காரு. இப்போ அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து அவர் நீக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் அவர் கொடுத்திருக்காரு இபிஎஸ்க்கு. ஸோ இனிமேல் செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவர்கள் இணைந்து இது போன்ற ஒரு செயல்பாடுகளை வகுத்துக் கொண்டு இபிஎஸ்ஐ வீழ்த்துகிறார்கள் என்பதுதான் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. இதுக்கு நடுவில் பாஜக உள்ளே நுழைந்து எந்தவித குழப்பத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டும். இப்போ இந்த ஒன்றிணைந்த பயணத்தின் மூலமாக திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சி தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்ற ஒரு மெசேஜை பார்க்கணும் நம்ம. இல்ல கண்டிப்பா, அதாவது அவர் ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். விலகியவர்களை சேர்க்காமல் இருக்க இபிஎஸ்க்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். வரும் தேர்தலில் ஒன்றுபட்டிருந்தால் வெற்றி என்பதை அவர் உணர்த்த வேண்டும். அப்படி அவர் ஒன்றுபடுத்தாவிடில் அவரை தோற்கடித்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். இதுதான் இவங்களுடைய செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன், சசிகலாவுடைய நோக்கமா இருக்க முடியும். இல்ல இப்ப இபிஎஸ் உடைய நகர்வு அப்படின்றது அடுத்த கட்டமா எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? எப்படி இதை எதிர்கொள்ள போகிறார், சமாளிக்க போகிறார் திரு எடப்பாடி? இல்ல அவருக்கு பாஜகவுடைய துணை இருக்கிறவரையும் அவர் எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். மத்தியில் இருக்கிற பாஜக அவருக்கு துணை இருக்கிறவரையும் அவர் கூட இருக்கிறவரையும் அவர் எந்த கவலையும் பட மாட்டார். அவரை பொறுத்த மட்டும் கட்சி அவர் பின்னாடி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள்லாம் அவர் பின்னாடி இருக்காங்க. அவங்க யாரும் இப்போ இபிஎஸ் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா தேர்தலை நோக்கி கட்சி போகும்போது கட்சியில ஒற்றுமை அவசியம். ரெண்டாவது எடப்பாடி கையெழுத்து போட்டால் தான் ரெட்டை சின்னம் கிடைக்கும் போட்டி போடுறவங்களுக்கு. ஸோ அதனால ரெண்டாவது தேர்தல் என்பது வெறும் தேர்தல் என்பது ஓட்டு வாங்குவது மட்டுமல்ல, அதுல தேர்தல் என்பது பல நிதி பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் மாறி இருக்கிறதுனால அந்த கட்சிக்காரர்கள், நிர்வாகிகள் யாரும் தற்சமயத்துக்கு இபிஎஸ் விட்டு போக மாட்டாங்க. தேர்தலுக்கு அப்புறம் அவர் தோல்வியை சந்தித்தார் என்றால் அவரை விட்டு விலகி கட்சியிலிருந்து அவர் தலைமையை எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல அப்போ தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லோரும் இணைந்து ஒரு முயற்சியில இறங்குவாங்க. தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் இது போன்ற ஒரு திடீர் பிளவு அப்படின்றது கட்சிக்கு பலவீனம் தானே சார், நெருக்கடி தானே அது கட்சி தலைமைக்கு? கண்டிப்பாக பலவீனம் தான். ஆனா இந்த பலவீனத்தை இபிஎஸ் உணராது இருக்காரு. கேட்டா கட்சி ஒற்றுமையா இருக்குன்றார். எங்க ஒற்றுமையா இருக்கு? மக்கள் பார்வையில் அது பிளவுபட்டு இருக்குன்னா தமிழ்நாட்டில் எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலுமே அதிமுக ஒன்றா இருக்கான்னு கேட்டா பிளவுபட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதிமுக சேர்ந்தவங்க மட்டும் தான் நாங்க ஒன்றா இருக்கோன்றாங்க. அப்படி ஒன்றாக நீங்க பலமா ஒன்றாக இருந்தீர்கள் என்றால் எதற்காக பாராளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்க்கு பின்னாடி இரட்டையில ஓட்டு வாங்கிட்டு தினகரனுக்கு பின்னாடி ஏன் தேனியில ஓட்டு வாங்கிட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதுக்கெல்லாம் பதில் இல்லை. கேட்டா அது பாராளுமன்ற தேர்தல்றாங்க. அது பாராளுமன்ற தேர்தல்னா அப்போ நீங்க செய்த பிரச்சாரம் என்ன? அதிமுக செய்த பிரச்சாரம் என்ன? முழுக்க தமிழக அரசை எதிர்த்து தான் நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க. உங்க நோக்கம், நீங்க மோடியை பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? தெலுங்கு பத்தி ஒரு வார்த்தை பேசுனீங்களா? எல்லாமே நீங்க மாநில அரசை எதிர்த்து தான் பிரச்சாரம் பண்ணீங்க. அப்ப நீங்க மாநில அரசை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணதுக்கு என்ன பலன் கிடைச்சது சொல்லுங்க. நீங்க பல 7 இடங்கள்ல டெபாசிட் இருந்தீங்க, 13 இடங்கள்ல 3ஆவதா போனீங்க, ஒரு இடத்துல 4ஆவதா வந்தீங்க. அதுதான் நீங்க கண்ட பலன் ஆக்சுவலா. அதனால நீங்க தான் பலவீனமாக இருப்பதை எவன் ஒருவன் ஒப்புக்கொள்கிறானோ, எந்த தலைவர் ஒப்புக்கொள்கிறாரோ அவர் தான் தங்களை பலமடைவதற்கான ஒரு வாய்ப்பை தேடி போவார். ஆனா எடப்பாடி என்ன நினைக்கிறாரு? தான் ரொம்ப பலமா இருக்கிறதா நினைக்கிறாரு. அவருக்கு உண்மை புரியுதா இல்ல புரிந்து கொண்டே எப்படி இருக்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை. ஸோ அதனால அனைவரும் ஒருங்கிணைந்திருந்தால் அதிமுக பலமாக இருக்கலாம். அந்த தேர்தலில் திமுக அணி கடுமையாக எதிர்கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்திலிருந்து மாறுபட்டு
தன்னாலே முடியும், அவன் தானும் பாஜகவும் சேர்ந்திருந்தால் முடியும், அல்லது தாவேக்காவை கூப்பிட்டு அவங்க கூட சேர்ந்து முடியும்னு அந்த பாணியில ட்ரை பண்ணாரே தவிர அதிமுக பலப்படுத்துற ஒரு முயற்சியில வந்து எடப்பாடி இறங்க மாட்டேன்றார். அது வந்து அவருக்கு என்னன்னா விலகின அவங்க சேர்ந்தா தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோன்ற அந்த சுயநலம் காரணமாகத்தான் இது போன்று அவர் நடந்து கொள்கிறார் என்பது என் கருத்து. பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்றது மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராகிட்டாங்க அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணுமா இதை? கண்டிப்பாக. அதாவது இந்த தேர்தல் மூலமாகத்தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் முடிவு வரும். ஆக்சுவலா வந்து இப்போ எப்படி பார்லிமெண்ட் தேர்தலில் அவர் டெபாசிட் இருந்ததெல்லாம் நம்ம சொல்றோமோ, பலவீனமா இருக்கார் ஒரு டேட்டாவோட தான் நம்ம பேசுறோம், நம்ம பலவீனமா இருக்கார் சொல்றோம். அது மாதிரி 21 தேர்தலில் பாத்தீங்கன்னா தினகரன் பிரிஞ்சிருந்ததுனால தான் 20 தொகுதிகள் அதிமுக தோத்துதுன்றதையும் நம்ம பார்த்தோம் நம்ம. அதனால வரப்போற எலெக்ஷன்ஸும் வந்து தேர்தல் மூலமாக எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்க வேண்டும். தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் செங்கோட்டையும் இணைந்திருந்தால் வந்து அதிமுகவை தோற்கடிக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனால் அதிமுகவை நேரடியாக தோற்கடிக்க முடியாவிட்டாலும் யாரால அதிமுகவை தோற்கடிக்க முடியுமோ அந்த சமயத்துல ஓட்டுகளை அதிமுகவுக்கு செல்கின்ற ஓட்டுகளை பிரித்து அதிமுகவை தோல்வியை நோக்கி தள்ளிவிடுறதுக்கான வாய்ப்புகள் இவர்களுக்கு இருக்கு. செங்கோட்டையனுக்கும் ஓபிஎஸ்க்கும் தினகரனுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. அவங்களால நேரடியாக தோற்கடிக்க முடியாட்டி கூட அவர் அதிமுகவுக்கு போற ஓட்டை வந்து திசை திருப்பி தங்கள் பக்கம் இழுத்து அதிமுகவை தோற்கடிக்க வைக்க அவர்களால் முடியும். ஆக்சுவலா நன்றி சார், இணைந்து பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக. தேங்க்யூ. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.